வெல்கம் டு எங்க ஸ்ட்ரீட் சமையல். இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு ஃப்ரைடேல காலையில வேலை சாம்பார் அப்படி செய்யலாமா இல்ல சாம்பார் சாதமா செஞ்சிரலாம். சாதமாவா? சரி ஓகே. காய் எல்லாம் போட்டு சூப்பரா சாம்பார் சாதம் செஞ்சிரலாம். சரி சைட் டிஷ் வத்தல் எதுனா வறுத்துக்கலாம். அப்பளம் பொரிச்சா நல்லா இருக்கும். சரி ஓகே அப்ப அதே சரி ஓகே அப்ப அதே செஞ்சிடலாம். எல்லாம் ஃப்ரைடே ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? காலையில முடிஞ்சது என்ன காலையில நானா சாமி கும்பிட்டு வந்தேன். நீங்களா? சரி சரி. முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி சரி ஓகே. உங்களுக்கா? சரி சரி. இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம், அப்புறம் முள்ளங்கி ஒரு முள்ளங்கி, 1 கேரட்டு, 4 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம், 1 கைப்பிடி பூண்டு, 2 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணிக்கணும், தக்காளியும் 2 தக்காளி நீட்டாக கட் பண்ணிக்கணும், கல்லுப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, கத்திரிக்காய், புளி கொஞ்சம், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, கல்லுப்பு. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இதோ காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம், நறுக்கி வச்ச வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம். இது நம்ம பார்த்திங்கன்னா வதக்கியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குயிக்காக வேணும்னா எதையுமே வதக்க வேண்டாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே குக்கரில் விசில் விட்டுடலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் வதங்கிடுச்சு, வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம். இது வந்து சாம்பார் பொடி வந்து வீட்டில் அரைச்சது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி வீட்லேயே அரைச்சி வச்சது. உங்களுக்கு தேவைன்னா ரெசிபி கேளுங்க, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக குக்கரில் வந்து நார்மல் ரைஸ் போடுற மாதிரி இருந்தால் 1க்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி வைப்போம். இப்போ வந்து நமக்கு சாம்பார் சாதம் குழைய வேணுன்றதுனால 3/4 தண்ணி வைக்கிறோம். ஸோ வந்து 1க்கு 3/4 டம்ளர் நம்ம வச்சுருக்கோம். பருப்பு வேற போகிறதுனால அப்போ தான் நமக்கு வந்து நல்லா குழஞ்சி வரும். ஸோ 1க்கு 3/4 to 3.5 டம்ளர் தண்ணி வைக்கலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வச்சாச்சு, கொதிச்சாச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு வந்து 3 to 4 விசில். இப்போ கரைச்சி வச்ச புளியை கடைசியாக ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு இறக்கி. எங்களுக்கு சமையல் செய்கிறது கூட பெரிய இது இல்லை. இந்த பாத்திரத்தெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வாஷ் பண்ணி, அது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ஸ் வரத்துக்குள்ளே வீடு அப்படியே க்ளீனாக இருக்கணும். விசில் வருது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 விசில் வெட்டுக்கலாம். இப்போ சாப்பிட அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து மேலாட்டமாக நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.